குதிரைவாலி புளியோதரை டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குதிரைவாலி புளியோதரைக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இது ஒரு டம்ளர், ஏதாவது ஒரு 150 கிராம் இருக்குங்க. அந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் குதிரைவாலி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அப்புறம் ஓவர் நைட்டு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் 5 மணி நேரம் ஊற வைக்கணும். காலையில் பார்க்கலாங்க. குதிரைவாலி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு முறை நல்லா இதை அலசிட்டு வடிதட்டில் போட்டு வடிச்சிடலாங்க. குதிரைவாலி வடிதட்டில் வடிய விட்டுங்க. நல்லா தண்ணி வடிஞ்சிக்கிச்சு. இப்போ அதுக்குள்ளே இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் குதிரைவாலி எடுத்தேங்க. 1க்கு 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் குதிரைவாலி எடுத்தோம்னா குதிரைவாலி சாமை தெனை எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்தோம்னா 2 டம்ளர் 1:2. இப்போ நம்ம இது ஓப்பன் இதில் தான் வச்சு வேக வைக்க போகிறேங்க. நான் குக்கரில் வைக்க போகிறதில்ல. 2 டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் இருந்தால் நெய் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த நெய்யெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குதிரைவாலி அரிசி வடிஞ்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம கொட்டிக்கலாம். அதில் நம்ம ஏன் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றுறோன்னா சாப்பாடு ஒன்று ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊற்றுறேங்க. இப்போ நான் அடுப்பு வேகமாக வச்சேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. 7 to 10 நிமிஷம். அவ்வளோதான். அதுக்கு இடையில நீங்கள் கிளற வேண்டாம், எடுத்து பார்க்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். மினிமம் 7 நிமிஷம் ஆகட்டும். 7 to 10 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த புளியோதரை செய்யறதுக்கு நம்ம புளி போட மாட்டோம், தக்காளி வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பொடி தயாரிக்கணும். அதை தயாரிக்கலாங்களா? இப்போ நீங்கள் டைமை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 7 to 10ன்னு சொன்னோம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இதே ஒரு ஃபோர்க்கு கம்பி இருந்தால் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியோட பின்பகுதியில் எடுத்துக்கோங்க. நல்லா மலர்ந்து வந்திருக்குது பாருங்க. நல்லா மலர்ந்து வந்திருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு பொடி தயாரிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாங்க. நம்ம மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன், எள்ளுங்க கருப்பெல்லில் வச்சுருக்கிறேங்க. உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பெல்லு 2 ஸ்பூன், அப்புறம் மிளகு ஒரு டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா ரொம்ப கசக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு வந்துடலாங்களா. இப்போ இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அல்லது நெய் கூட ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி மட்டும், அதிகம் வேண்டாம். இப்போ இது 3 ஒன்றா போட்டுக்கலாங்க. இது நம்ம 3 ஒன்றா போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா இது 3 வறுபடுற நேரமும் ஒரே நேரம் தாங்க. ஒரே டைம் தான் எடுக்கும். நீங்கள் தனித்தனியாகவும் போடலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் எள்ளு போட்டுக்கலாங்க. இப்போ எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் உளுந்து, மிளகு, அப்புறம் வெந்தயம் இதை 3 ஒன்றா போட்டு வறுத்துக்கலாங்க. ஏன்னா உளுந்து கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், நல்லா வறுபட்டுரும். இது நல்லா வறுபட்டுச்சுங்க. இந்த கருவேப்பிலையும் இந்த மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
பொடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பொடி வந்து இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கூடாது, ரொம்பவும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? வதக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. ஏன் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலையும் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறோம். இப்போ நிலக்கடலை வந்து நம்ம காஞ்ச நிலக்கடலை தேவையில்லைங்க, பச்சை நிலக்கடலையாகவே அப்படியே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தூரமாக வந்துட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டு போடுங்க. இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் காஞ்ச நிலக்கடலை இருந்தாலும் போடலாம். நம்ம பச்சை நிலக்கடலை போட்டோம்னா இந்த எண்ணெயில் வந்து வறுபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை. கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொடி அரைக்கிற இல்லைங்களா, அப்போவே போட்டு பொடி அரைக்கும் போது அதை வறுத்து கட்டி பெருங்காயத்தை அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நமக்கு வந்து தூள் பெருங்காயம் தான் போடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். புளிக்கு போல நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி வந்து நம்ம பெங்களூர் தக்காளி இருக்குதுங்களா, அதுதான் போட போகிறேன். நான் எடுத்த அளவுக்கு வந்து ஒரு 2 தக்காளி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடலாம். அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டு தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடணும். வரகு பார்த்தீங்களா, அந்த குதிரைவாளி அரிசி எப்படி நல்லா வெந்திருக்குது பாருங்க. நல்லா வந்து உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதில் நமக்கு பிரியாணி கூட செய்யலாங்க. எனக்கு வந்து நீங்கள் புளிக்காய்ச்சல் வச்சு லைட்டாக புளி போடுங்க, ரொம்ப புளி வேண்டாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். புளி போட்டும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்சு. ஏன்னா ஒவ்வொரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பச்சரிசி தான், அதாவது இது வந்து பாயில் பண்ணாத குதிரைவாளி அரிசி. ஒரு சில கடைகளில் பாயில் பண்ணியே வருது. அது வேணால் அரிசியை வேறுபடும். ஒரு 10 நிமிஷம் வேகும், மினிமம் 7 நிமிஷத்தில் வெந்துருங்க. இது நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி பொடி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து எல்லாம் வறுத்துருக்குறோம். அதனால் உடனே போடணுங்கிறது இல்லை. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவு பொடி போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் வறுத்தேன். இவ்வளோ பொடியும் தேவை இருக்காதுங்க. கொஞ்சம் நிறுத்திக்கலாம். நம்ம அளவு கொஞ்சமாக தானே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் நிறுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு மீதியை போட்டுருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காய் பொரியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு கூட நம்ம போடலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வரகை போட்டுக்கலாம். முதல்ல நம்ம தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த வரகுக்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா அப்படியே கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு உப்பு நம்ம போட்ட உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் லேசாக தூவி விட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. அப்புறம் நமக்கு பொடி பத்தலை, காரம் பத்தலை அப்படின்னாலும் திரும்ப நம்ம பொடி கூட சேர்த்து போட்டுக்கலாம். நான் சொன்ன அளவு வந்து பொடி வந்து உங்களுக்கு 2 டைம் இந்த மாதிரி செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு பொடி இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காய்கறி போடும்போது போட்டுக்கலாம், புளிக்குழம்பு வச்சிங்கன்னா போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த பொரியலுக்கு வேணாலும் அந்த பொடி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். அந்த ஒரு மிளகா போட்டாலே போதும். 3-4 மிளகா போட்டதுனால கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுட்டேங்க நான். இந்த அளவு பொடி எனக்கு மிச்சமாயிருச்சுங்க. சாப்பாட்டை நான் சொன்ன மாதிரி வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க.
இந்த மாதிரிலாம் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் காலியாகி தான் வரும். ஏன்னா இதில் வந்து அதிகமான புளிப்பு இல்லை. அதாவது புளிப்பு வந்து நல்லா இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு பார்த்தோம்னா புளியோதரை எப்படியோ அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். இதில் எந்த விதமான டேஸ்ட்டும் மாற்றம்லாம் எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம சிறுதானியத்தை பற்றி ரொம்ப சொல்ல தேவையில்லை. குதிரைவாலி புளியோதரை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்யறது ஈஸி தாங்க. நைட் நம்ம ஊற வச்சு தூங்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அந்த பொடி வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு அந்த லெவல் அந்த ரேஷியோவில் பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2 டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிறுதானியத்தில் நன்மைகள் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. நான் இன்னைக்கு குதிரைவாளியில் புளியோதரை புளி இல்லாமல் புளியோதரை செஞ்சுருக்கிறேன். வந்து நீங்கள் மீல் மேக்கரு முந்திரி பருப்பு இது மாதிரிலாம் நிறையா அது மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் இது மாதிரி செய்யுங்க. நான் சொன்ன மெத்தேடு படி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.